கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த 6ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்று போன 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளை காண செய்திருக்கிறார். அதற்கான நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உயர்வை தருகின்ற ஆண்டவர், நமக்கு உயர்வை கட்டளையிட்டு நம்மை வழிநடத்தக்கூடியவர் தான். நம்ம தாழ்ந்து போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை, மனுஷன் நினைப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்காத ஒரு ஆண்டவர். அப்படி நம்ம உயர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது: ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அதை வச்சுதான் நம்முடைய உயர்வு. ஒருவேளை நம்ம மனுஷர்களுக்கு மத்தியில் நம்ம ஃபேவரா இருக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் எல்லாரும் கரெக்ட்னு சொல்றாங்க, எல்லாரும் சரின்னு சொல்றாங்கலாம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோமா என்பதை குறித்து பார்க்கணும். ஏற்ற காலம்னா என்ன? டியூ டைம். ஒரு கார் வாங்குறோம், அந்த காருக்கு 20ஆம் தேதி இஎம்ஐ டியூ வருதுன்னா நம்ம 19ஆம் தேதியே அதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்யணும். அதுக்கு தேவையான பணத்தை பேங்க்ல போட்டுடணும். 20ஆம் தேதி அந்த பணம் இல்லைன்னா அந்த இஎம்ஐ திரும்பி போயிடும், அதுக்கு ஒரு ஃபைன் போட்டுருவாங்க. எனவே ஏற்ற காலம் நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரி ஏற்ற காலங்கள் உண்டு. ஏற்ற காலம் தகுந்த நேரம். ஒரு சில நேரத்தில் தான் இது பண்ணணும், அது நம்ம பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றது நம்ம கிறிஸ்தவனுடைய ஒரு ஐக்கியம், ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கூட பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய குறைகளை, தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய செயல்களை அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம செய்ய போறோம். அது ஏற்ற காலம். ஏற்ற காலத்திலே நாம் நாம் உயர்வடைய வேண்டும் என்றால் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருந்தா நமக்கு என்ன உயர்வு வரும் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13 15 வாக்கியங்களே அங்க சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அதாவது நாம் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய செயல்களை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய கரத்துக்குள்ளே இருந்தா என்னவா, அவர் எப்படி இருக்கணுமா, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை துதிக்கக்கூடிய காணப்பட வேண்டும். நம்ம இன்னைக்கு அறகுறையா துதிக்கிறோம். துதிக்கும் போது அநேக குறைகளை சொல்றோம், அநேக பேரை நம்ம குற்றம் சுமத்துறோம், அநேகருக்கு நம்ம ஒரு நல்லது செய்யாம அவர்களை நாம் கடிந்து கொள்றோம். அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. முழு ஆத்மாவும் முழு மனதோடும் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது நாம் உயர வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் முழுவதுமாக நம்பி, என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், இதை செய்தார் என்று நம்பி அவரை துதிக்க வேண்டும். 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது: நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் இந்த தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். என்னன்னா இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, உன் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறணுமா? முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட அப்படி இருக்கிறோமா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அப்படி இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களை நல்லா நேசிக்கிறோம், நம்ம குடும்பத்தை நல்லா நேசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவரை முழு மனதோட நம்ம சேவிக்க வேண்டும். அவருக்கு கர்த்தரிடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவர் மேல் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு அவர் நம்ம மேல அன்பு கூறிட்டு தான் இருக்கார். நம்ம அவர் மேல அன்பு கூறுறோமா?
இன்னைக்கு மனுஷன் வச்சுக்கிறதுக்காக நம்ம சில காரியங்களை செய்யறோமா, இல்ல கடவுளுக்காக அவர் மேல் அன்பு கூர்ந்து செய்யறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இரண்டாவது காரியம் சொல்றார், ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்ய அவர் கட்டளையிடுவார். அதன் மூலமா மிருக ஜீவன்கள் நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாய் இருப்போம். மூன்றாவது ஒரு காரியம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திருப்தி அடையத்தக்கதாக செய்வேன். அவர்கள் என்ன பண்ணுவோம், அந்த மழை வந்து அது புல் பூண்டுலாம் முளைச்சி தேவையான தானியங்கள்லாம் விதைச்சி அதன் மூலமா வருகின்ற அறுவடையில அவர்கள் திருப்தி அடையக்கூடியவர்களாய் காணப்படுவாங்க. யாரு? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரங்களிலே நாம் அடங்கி இருந்தால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனவே இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில இந்த மாதத்தில் நடைபெற வேண்டும் என்றால் நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளே, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். நம்ம எங்க அடங்குறோமோ இல்லையோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டில் அடங்காதான் ஊர்ல அடங்குவாங்க. நம்ம எங்க அடங்குறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவரிடத்துல நாம் வரும்போது பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு அவரை துதிக்கும் போது அவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை, நம் தேவைகளை அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். எனவே அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த மாதத்திலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை இந்த மாதத்தில் நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சிறப்படுத்துவார், உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, உமது பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கும்படி கர்த்தாவே எங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாவற்றையும் உமது பாதப்படையில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையில் அன்பு கூற கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவை, நாங்கள் மனுஷனுடைய அன்பு வீண் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவை, மூடிய அன்பினாலே நீர் எங்களை பலப்படுத்தும், சுரப்படுத்தும், எங்களை நிமிரச் செய்யும். எங்களை எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்யணுமா செபிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வேலடித்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை வழி நடத்துவனமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்.